நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கண்ணு திறந்து பாருமா கவிதா. கவிதா அம்மா பாருமா. அம்மா கவிதா. கவிதா கவிதா. கவிதா கவிதா எப்படி பாருக்கு? கவிதா. கவிதா அம்மாடா. எங்க கவிதா? மணியரசு எங்க? எங்க? மணியரசு எங்க? எங்க இவ? மாப்பிள்ளை ஆசிட்டு வாங்க, முகூர்த்தத்தை நாளை அடுத்து. அம்மா நான் போய் மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன். நீங்க போய் கூப்பிட்டு வாங்க. சீக்கிரமா. விதாம்புரி தஸ்மை பிரம்மச்ச பிரம்மாச்ச ஆயுர்கீர்த்திம் பிரஜாம் ததுகோ ரோஜ ரோஜ மானசோ வனசோ. அப்பா வாங்க வாங்க உட்காருங்க. இருக்காது இருக்காது கவிதா. கவிதா மணியரசு எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். ஐயோ இல்ல நீங்க போய் சொல்றீங்க. ஐயோ கவிதா நான் நம்ப மாட்டேன். கவிதா இங்க பாரு, அம்மா சொல்றத கேளு. இங்க பாரு, நான் உண்மையை தாண்டி சொல்றேன். 9ல இருந்து 10 முகூர்த்தம். இந்நேரம் அவன் மனமேடையில இருப்பாண்டி. பாத்திரம் மதோஹ பூர்ணம் ததாதி மதவ்யோ சானிதி ஏகதாம் பிரம்மண உபஹர். கவிதா என் போனை கொடுமா. என் போனை கொடு. எதுக்குடி? யார்கிட்ட பேச போற? என் போனை கொடுமா. ஐயோ கவிதா கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்றத கேளு. சொல்லுங்களேங்க. உடம்பு கவிதா இப்பதான் உனக்கு உடம்பு சரியா இருக்கு. கத்தாத அம்மா. பாருடா அவள. என்னம்மா கவிதா? என் போனை கொடு. கவிதா எதுக்குமா? அம்மா என் போனை கொடுக்க சொல்லுமா. எதுக்குமா? குடுறா முதல்ல குடு. இந்தம்மா இந்த மெதுவா மெதுவாம்மா. ஏண்டா மாப்பிள்ள கல்யாண மாப்பிள்ள கவிதை நினைச்சு ஃபீல் பண்ணாம சந்தோஷமா ஜாலியா இருக்கா? ஏம்பா மாப்பிள்ளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்க? 4 பேர் ஒரே இடத்துல இருந்தா எப்படி? 4 பக்கமும் போய் வேலை செஞ்சா தானே ஒத்தாசையா இருக்கும். போங்கப்பா போய் வேலை செய்யுங்க. எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும். டேய் கவிதா போன் பண்றாடா. கவிதா உனக்காண்டா கால் பண்றா? டேய் இது மணியரசு போன்றா. போனை கட் பண்றா. டேய் மறுபடியும் கால் பண்றாடா. என்னன்னு கேளுடா. என்ன சொல்ல போறா? மணியரசு கிட்ட பேசணும்னு சொல்ல போறா. டேய் அந்த பொண்ணு பாவம்டா, ரொம்ப நல்ல பொண்ணுடா. அந்த பொண்ணை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி நீ ஒண்ணு பண்ணு, அவன்கிட்ட போனை கூட பேசுறதும் பேசாதான் அவன் விருப்பம். மணியரசுக்கு தான் பண்றா போல இருக்கு. அம்மா அவன் மனமேடையில இருப்பான். கவிதா இருக்கிற பிரச்சனை போதும் டி. ஓம்
கலசஸ்ய முகே விஷ்ணுகு கண்டே ருத்ர சமாசிதாஹ ஏய் மச்சான், கவிதா phone பண்றாங்க. மத்யே மாத்ரே கணா இதோட 2 தடவைக்கு மேல பண்ணிட்டாடா. விட்டடா, பேசுடா. போடா. கவிதா எடுடா ஏய், கவிதா போனை எடுடா கவிதா ப்ளீஸ் ப்ளீஸ் கவிதா கத்தாதமா போனை எடு மணியரசு ஐயோ கவிதா கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன 4 டிக்கெட்ல ஒரு டிக்கெட்டை காணோம்? என்னப்பா ஒரு வேலையும் செய்யாம இங்கேயே நிக்கிறீங்க? என்ன பசங்கப்பா நீங்க? டேய் மச்சான், என்னன்னா அது கேளுடா. அவன் என்ன பண்றான் மாப்பிள்ளை கிட்ட? டேய் மச்சான், லைன்ல இருக்கடா, பேசுடா. தம்பி தம்பி மாலையை போட்டு மணவரையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எங்கப்பா போற? பாத்ரூம் போயிட்டு வந்துருங்க. கல்யாணம்னா பொண்ணுங்க தான் டென்ஷனா இருப்பாங்க. நீ ஏன்பா டென்ஷனா இருக்க? சரி சரி கிளம்பு கிளம்பு. பாத்ரூம் போறேன்ட்டு போன் கையுமா போற? அது வந்து ஃப்ரெண்டுக்கு அட்ரஸ் சொல்றதுக்கு. கட்டத்து வரைக்கும் தெரியாத அட்ரஸ் அக்கௌண்டா நான் சொல்றேன். நானே சொல்லிக்கிறேன், பரவாயில்ல. நீயே சொல்றியா? சரி பேசிட்டு வா. கல்வாணி, மாப்பிள்ளை ஏதோ அட்ரஸ் சொல்றேன்னு செல்போனோட உள்ள போயிருக்கான். அப்படியே பேசிட்டு எஸ்கேப் ஆயிட போறான். நான் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸுகளை பாத்துக்கிறேன், நீ ஒண்ணு பாத்துக்க. அப்ப முகூர்த்தத்துக்கு நீங்க இருக்க மாட்டீங்களா? இங்க தாலி கட்டிட்டு இருக்கும்போது சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்களே, அவங்கள யார் பாக்குறது? நான் தானே பாக்கணும். அதான் தவந்துட்டேன். வாங்க வாங்க வாங்க. கவிதா 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 உன் நிலைமைக்கு காரணமே அவன் தான். அவங்கிட்ட ஏமா பேச போறேன்? யாரும் எதுவும் பேசாதீங்க. அண்ணன் பேச்சு கேளு. பேசாதீங்கன்னு சொல்றேன்ல. கவிதா, மணியரசு எங்க இருக்க? மணியரசு எங்க இருந்தாலும் உடனே நீ சிஎம் ஹாஸ்பிடலுக்கு வா. என்னால வர முடியாது கவிதா. ஏன் வர முடியாது? எனக்கு இன்னைக்கு கல்யாணமா? ஆமா கவிதா. எப்படிடா? எப்படி உன்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடிஞ்சுச்சு? எப்படிடா? பதில் சொல்லு. சொல்லு மணியரசு, எப்படி ஒத்துக்க முடிஞ்சது? சொல்லுடா. என் குடும்பத்தை மீறி அவங்கள தாண்டி என்னால ஒண்ணும் பண்ண முடியல கவிதா. குடும்பத்தை பெருசா நினைக்கிற மண்ணாங்கட்டியா இருந்தா அன்னைக்கே அப்படியே போயிருக்க வேண்டியதானடா. ஏண்டா என்கிட்ட வந்து பேசி என் மனசு கெடுத்த? பேசுடா. ஏன் பேச மாட்டேங்கிற? நானடா வந்து உன்கிட்ட லவ் பண்றேன்னு சொன்னேன். நானடா கல்யாணம் படிக்கலாமான்னு கேட்டேன். நானடா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க ஏற்பாடு பண்ண. எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு என்ன ஏண்டா வந்து கழுத்தறுத்த? உன்னை நம்பி வீட்டை விட்டு வெளியே வந்து கார்ல அடிபட்டு செத்து பொழைச்சிருக்கேன்டா. என்ன பார்க்கணும்னு கூட தோணல உனக்கு? உன் கூட வாழணுங்கிற ஆசையில போன உயிரை பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கேன்டா. ஆனா நீ சாரி கவிதா. நீ எனக்கு சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். நீ என்ன தவிர வேற எவ கழுத்துலயும் தாலி கட்டக்கூடாது. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ இப்பவே கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு வந்தாகணும். மணியரசு, யாராவது மாப்பிள்ளை சீக்கிரமா வர சொல்லுங்க. மணியரசு, ஐயர் கூப்பிடாரு. சீக்கிரம் வா. மணியரசு, முதல்ல பேசு. சித்தப்பா, சித்தப்பா, மணியரசு. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? வெளில வா. ஏன் மொத்தமா வேற யார் கழுத்துலயும் தாலி கட்டக்கூடாது. சித்தப்பா, சித்தப்பா வாங்க. மணியரசு, சீக்கிரமா வாங்க. கல்யாணம் நடக்க கூடாது. எப்படியாவது நிறுத்து. சித்தப்பா, நிறுத்தி ஆகணும். மணியரசு,
கவிதா சாரி, so sorry கவிதா. என்னால் இப்ப அங்க வர முடியாது. கவிதா, நான் உனக்கு துரோகம் தான் பண்றேன். அதுவும் தெரிஞ்சுதான் பண்றேன். அதுக்கு என்ன தண்டனையோ அது எனக்கு கிடைக்கட்டும். உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் கவிதா. குட் பை, குட் பை. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. கொஞ்சம் பொறுமையா இருமா. சொல்றத கேளு. கொஞ்சம் அமைதியா இருமா. இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்ட கூடாது. நான் சொல்றத கேளு. அமைதியா இரு. நடக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருமா. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். நிறுத்திடலாம். அமைதியா இரு. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அமைதியா இருமா. அம்மா பொறுமையா இருமா. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். என்னது அவங்க அதிர்ஷ்டமா நின்னு திரும்பிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நிலைமையில அவங்க டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு வெளில போங்க, வெளில போங்க. கெட் அவுட். போங்கன்னு சொல்றேன்ல. வெளில போங்க. தயவு செஞ்சு வெளில போங்க சார். வெளில போங்கம்மா. போங்க போங்க. எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல. கூல் டவுன். பொறுமையா இருங்க. டென்ஷன் ஆகாதீங்க. நாடி ஆயிடுத்து. பொண்ணு சீக்கிரம் ஆக்ஷன் வாங்க. போய் கூட்டு வாங்க. ஹலோ, சொல்லுங்கண்ணே. டேய் ராமகிருஷ்ணா, தங்கச்சிக்கு நனவு திரும்பிச்சுடா. அப்படியா? ஆமாடா, எல்லார்ட்டையும் பேசுறாடா. ரொம்ப சந்தோஷம். ஆனா ராமகிருஷ்ணா, தங்கச்சி மணியரசுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாடா. நான் அப்பா அம்மா எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்டா. டேய், எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறா ப்ளீஸ். இப்ப அவ இருக்கிற மனநிலைமையில நாம அவளுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன நிம்மதிடா. ப்ளீஸ்ரா. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்துறா. அண்ணே, கல்யாணத்தை நிறுத்தணுன்றதுக்காகத்தான் நான் மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கேன். நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்தவனுக்கு இனிமே ஜென்மத்திலும் கல்யாணம் கிடையாது. காலம் பூரா ஒண்டி கட்டையா தான் வாழணும். நான் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு மறுபடியும் கால் பண்றேன். தங்கச்சி நிம்மதியா இருக்க சொல்லுங்க. சரிடா.
எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வேண்டுவோம்மா சீக்கிரமா. வேதாம் பிரம்மணோ வேதாம் அமிர்தேனா விதாம்புரி. கெட்டிமலம் கெட்டிமலம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாக சுகதே சரசஸ்வ சரசஸ்வதம் ரோஜரோஜமான சோபன சோபமான கல்யாணः சுபமஸ்து சர்வாபீத. ராமகிருஷ்ணன் உள்ள வந்துட்டான். இனிமே நான் இங்க இருக்கக்கூடாது. என்ன குடிக்காதவங்க வீட்டு கல்யாணத்துக்கு யூனிஃபார்மோட வந்திருக்கா போல இருக்கு. பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். சுந்தரம் இங்க இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சாரி சார், அப்படி யாரும் இங்க இல்ல. உங்களுக்கு யாரும் தப்பா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நாங்க முடிவு பண்ணணும். சர்ச் வாரண்ட் இருக்கு. என்ன பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கியா? கல்யாண வீட்டுல வந்து நீ பாட்டுக்கு சர்ச் பண்ணணும்னு சொல்ற? எங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? எங்க டியூட்டியை தான் நாங்க பண்றோம். அதுக்கு இடம் பொருள் வேணாமா? நல்ல காரியம் நடக்கிற இடத்துல இப்படிதான் இடைஞ்சல் பண்ணுவியா? யோ ஆபீசரு, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பண்றன்னு எனக்கு தெரியும். எங்க டியூட்டி தான் நாங்க செய்யறோம். ஒரு இடம் விடாம சர்ச் பண்ணுங்க. ஹலோ சார், எங்க இருக்க? இங்கே மண்டபத்தில் தான் சார் இருக்கேன். எங்க? மணமேடையில் ரைட் சைடு ரூம் சார், மணமன் ரூம். சரி, ஓகே சார். ஹலோ ஹலோ, எதுக்கு வரீங்க? மேல ஷூவை கேட்டுங்க. சர்ச் வாரண்ட் இருக்கு. பேசாம இருக்கீங்களா? ஹலோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மூவ். சார் சார் வாடா வரல. ஏய் பள்ளியற. அண்ணா அண்ணா. ஹலோ சார். சார் வாடா விடுங்க சார். சொன்னா கேளுங்க. ஆமா. சார். என்ன
எல்லாருமே அவனை இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப எங்க இருந்து வந்தான்? குடும்பமே சேர்ந்து கூட்டு சதி பண்றீங்களா? குற்றவாளியை விட குற்றம் செஞ்சவங்களை மறைக்கிறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். பி கேர்ஃபுல். சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி அண்ணா சுந்தரமூர்த்தி யாரா செஞ்சது? யார் செஞ்சது? சொல்றா. டேய், யார் அவனை போதை மரத்துக்கு கடத்த சொன்னது? இன்னும் கூட எத்தனை பேரா இருக்காங்க? ஏய், யார் அவங்க பாஸ்? சொல்றா. 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 கடற்கரை மாமா சொல்லித்தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன். சுந்தரம், என்ன சொல்ற? என்னது? ஏய் சுந்தரம், அயோக்கிய பயலே, நீ கெட்டதும் இல்லாம அவர் ஏன்டா இழுக்கிற? அவர் பாட்டுல அவர் வேலை உண்டு அவர் உண்டு இருக்காரு. செல்லம்மா, என்ன செல்லம்மா இது? சொல்ல அவங்கிட்ட. என்ன சுந்தரம், என்ன இது? கடற்கரை மாமா சொல்லித்தான் இதெல்லாம் செஞ்சேன். அட பாவி, என்ன பண்ணு? You are under arrest. அவரை எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? ஹலோ, அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. போதை மருந்து கடத்தல் கும்பலுக்கு தலைவனா இருந்து செயல்பட்டதுக்காக என்னப்பா? உங்க நொண்ணனை நான் அரெஸ்ட் பண்றேன். போலாம். நீ வா. போலாமல. நம்ம வக்கீலுக்கு ஃபோன் பண்ணு. நடவடிக்கை எடுக்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார், சம்பந்தமே இல்லாம. செல்லம்மா, செல்லம்மா போயிட்டாங்களே. செல்லம்மா கூட்டு போயிட்டாங்களே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க இத்தனை பேர் இருக்கோம். நாங்க விட்டுருவோமா? நாங்க பாத்துக்கிறோம். பாவி மகளே, எவ்வளவு சொன்ன கேட்டியா? மாலை சுத்தி பிறந்தவ மாமனுக்கு ஆகாதுன்னு சொன்ன கேட்டியாடி? தாலியில காயத்துக்குள்ள இப்படி ஆயிடுச்சேடி. இனி என்ன நடக்க போதும்? வா இப்படி. ஏன் இப்படி பண்ணீங்க? ஏண்டி உன் புருஷன் என் புருஷனை கை காட்டினா?
என்ன தப்பு பண்ணாரு அவருன்னு அவரை காட்டி கொடுத்தீங்க? சொல்லு. இல்ல நீ, எனக்கு எதுவும் தெரியாது. பாரு, நீ அவன் கூடவே இருந்திருக்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி தப்பிக்க நினைக்காத. என் வயிற்றுச்சல வாங்கி கொட்டிக்காதடி. மரியாதைய சொல்லு, ஏன் அவரை காட்டி கொடுத்தீங்க? எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாது. அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. வேணாண்டி, அழுது கண்ணீர் வடிச்சு என்ன நம்ப வைக்க ட்ரை பண்ணாத. சொல்லு, ஏன் இப்படி ஒரு பழிய போட்டான்? சொல்லி தொலையண்டி. கடவுள் மேல சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. நான் போய் சொல்லல. எப்படி அழறா பாரு, எப்படி அழறா பாரு. எல்லாம் உனக்கு தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, முதல்ல உள்ள போமா. உள்ள கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போ. அழாத அழாத, அழுது டிராமா போடாத. பாரு செல்லம்மா அவள. சரி. ஐயோ, இப்படி அநியாயமா இவங்க எல்லாரும் சேர்ந்து என் புருஷன் மேல பழிய போட்டாங்களே. எத்தனை நாளா கருவிட்டு இருந்தாங்களோ இப்படி எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டாங்க. அவன் நல்லா இருப்பானா? நல்லாவே இருக்க மாட்டான். நாசமா போயிடுவான், நாசமா போயிடுவான். செல்லம்மா, நீ சொல்லு செல்லம்மா. உனக்கு தெரியாம என் குடும்பத்திலயும் சரி, உன் குடும்பத்திலயும் சரி எதுவுமே நடக்காது. நீ சொல்லு, நீ சொல்லு செல்லம்மா. ஏன் இப்படி பண்ணா? ஏன் இந்த சுந்தரம் இப்படி பண்ணா? சொல்லு. அண்ணி, நீங்க முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருக்க. பொறுமையாரு பொறுமையாருன்னு சொல்லி ஏன் வாய் அடைக்க பார்க்காத செல்லம்மா. மாமா, ஏன் மாமா, நீங்களும் தங்கச்சி தங்கச்சின்னு உருகுறீங்க. உங்க மகனும் தங்கச்சி தங்கச்சின்னு உருகி ஓடா போயிட்டாரு. இன்னைக்கு நான் தெருவுல நிக்கிறேன். உங்க தங்கச்சி மகன் செஞ்ச காரியத்தை பாத்தீங்கல்ல? ஏன் மாமா பேசாம உட்கார்ந்திருக்கீங்க? தங்கச்சி தங்கச்சின்னு உருகுனதுக்கு கல்யாண வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் வச்சு கை நிறைஞ்ச மாதிரி பரிசை கொடுத்துட்டோமா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அண்ணி, சோழ அப்பா வா, ஸ்டேஷனுக்கு போய் அண்ணனை பார்த்துட்டு வருவோம். சரிப்பா. தொடாத என்ன? அடியா, நல்ல சுத்தி சுத்தி அடி. வாட்ச் கைட்டு. அந்த செயின், மோதிரம், என்னங்க போதும் போதையா. இப்ப எதுக்கு போட்டோ எடுக்க சொன்னேன் தெரியுமா? பிரபல ரத்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் சீஷோர் கடற்கரையான் கைது அப்படின்னு நாளை காலையில எல்லா பேப்பர்லயும் கொட்டை எழுத்துல வரும். மீடியால கூட வரும். பிரபலமாவீங்க. நிழல் உலக தாதா கடற்கரையான் கைது. நீண்ட நாள் தேடப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கடற்கரையானை ராமகிருஷ்ணன் விரட்டி பிடித்தார் அப்படின்னு ஒரு கெத்தா வரும்போது எனக்கு பெருமையா இருக்கும்ல. உனக்கும் தான், உன் குடும்பத்துக்கே கெத்தா இருக்கும்யா. அதுக்குதான் ஒன்னு விதவிதமா அழகழகா போட்டோ எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, நாளைக்கு காலையில உன் தம்பி கல்யாணத்தை பத்தி போட்டோ வருதோ இல்லையோ, நீ கைதான போட்டோ கன்ஃபார்ம்டா வரும். சார், அண்ணனை அப்படியே அலுங்காம குலுங்காம பத்திரமா கொண்டு போய் உள்ள வச்சிருங்க பாப்போம். சார், போலாமா? இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. தேவையில்லாம என்ன பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நீ சொல்லித்தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு சுந்தரம். அதான் மச்சான் 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 அவன் சொல்லிருக்கானே. அதுக்கப்புறம் எப்படி எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற? இவர் சொல்லித்தான் நான் இதை செஞ்சேன்னு ஒருத்தர் சொல்றதுனால யாரும் குற்றவாளி ஆயிட முடியாது. நான் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணல.
அதனால தான் தைரியமா இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றேன். ஆஹா, ஏன் கடற்கர? அப்போ சுந்தரத்தை மறைச்சு வச்சது யார் தப்பு? என்ன ஷாக் ஆயிட்டியா? அந்த அக்யூஸ்ட உன் இடத்துல மறைச்சு வச்சது நீ செஞ்ச முதல் தப்பு. இதெல்லாம் நீ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாம செஞ்சியோ எனக்கு தெரியல. ஆனா நீ மறைச்சு வச்சது உண்மைதானே? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அதான் சுந்தரத்தை நேத்தே பார்த்து பேசி சமரசம் பண்ணி அவனை பிடிச்சிட்டேன். உன்னையும் சேர்த்து பிடிக்கணுங்கிறதுக்காக தான் சுந்தரத்தை விட்டு பிடிச்சேன். சுந்தரம் இடத்துல இருந்தது உண்மை. அதுக்கு என்ன தண்டனையோ அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். அதை தவிர நான் எந்த தப்பும் பண்ணல. இங்க பாரு, எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும் நீ எந்த தப்பும் பண்ணலன்னு. ஆனா சட்டத்துக்கு முன்னாடி நீ ஒரு அக்யூஸ்ட். அப்ப சுந்தரத்தை மிரட்டி என் பேரை சொல்ல வச்சிருக்க, அப்படிதானே? கரெக்ட், அதான் உண்மை. நீ செஞ்ச அயோக்கியத்தனத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துவ. எப்படி தெரியப்படுத்துவ? எப்படி தெரியப்படுத்துவ? நான் தான் உன் மேல பொய் கேஸ் போட்டிருக்கேன்னு சொல்லுவ. சொல்லு சொல்லு. ஆனா நான் பதிலுக்கு என்ன பொய் சொல்லுவேன் தெரியுமா? எந்த குற்றவாளி தான் உள்ள தூக்கி போடுறது உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கான், விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரியும்னு சொல்லுவேன். அப்ப என்ன பண்ணுவ? கோர்ட்ல விசாரிக்கும் போது இது பொய் கேஸ்ன்னு உடைச்சி வெளியே வருவேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? என்ன அப்படி குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்க? இங்க பாரு கடற்கர, உன் சொந்தக்கார சுந்தரத்தை உனக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்க வச்ச எனக்கு கோர்ட்ல உனக்கு எதிரா சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கொடுக்க வைக்க தெரியாதா எனக்கு? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் A1 நீ, A2 உன் மாப்பிள்ள சுந்தரம். You know what is the meaning of A1 and A2? Accused number 1 you, accused number 2 உன் மாப்பிள்ள சுந்தரம். இங்க பாரு கடற்கர, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். I know very well யா. பட் தப்பு செய்ய தூண்டிருக்க, த்ரெட்டன் பண்ணிருக்க. தப்பு செய்ய தூண்டினவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு நான் சொல்லல, சட்டம் சொல்லுது. பெயில தப்பிச்சலாம் நினைக்காத. நான் பெயிலபிள் செக்ஷன்ல தான் உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கேன். இப்ப நீ சாதாரண குற்றவாளி இல்ல, இன்டர்நேஷனல் குற்றவாளி. எப்படியும் 15 வருஷம் உனக்கு தண்டனை கிடைக்கும். என்ன அடிச்சிய அது உனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ மறந்தாலும் அதை நான் மறக்க மாட்டேன். அந்த வலியும் ரணமும் இன்னும் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதுக்காக நான் உன்னை உள்ள இப்ப புடிச்சு போட்டேன்னு நினைக்காத. இது ஜஸ்ட் ட்ரெய்லர்மா. இனிமேதான் முழு படமே பார்க்க போறேன். என் வலையில சிக்கின முதல் ஆள் நீ. உன்ன மாதிரியே உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பெரிய ஒவ்வொருத்தரா இப்படி உள்ள கூட்டு வந்து வச்சு 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1 கம்பி என்ன வெப்ப. அப்பதான் தெரியும் இந்த ராமகிருஷ்ணன் யாருன்னு. சார் எப்போது சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணும்னோ இல்ல குடிக்கிறதுக்கு காஃபி டீ கஞ்சி ஏதாவது கேட்டார்னா கொடுத்துறாத. சரி சார். நான் சாப்பிட்டு வந்துடுறேன். வணக்கம் இன்ஸ்பெக்டர். எங்க அண்ணனை இங்க தான் வச்சிருக்கிறதா சொன்னாங்க. ஆமா சார், உள்ளதான் இருக்காரு. என் பையன் கடற்கரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவன் இந்த கடத்தல் கெடுத்தெல்லாம் பண்ணக்கூடியவனா? எதுக்கு சார் தேவையில்லாம அவனை பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்க? சார், உங்க மகனை கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஆன்டி நார்காட்டிக் விங் சொல்றது தான் நாங்க செய்ய முடியும். தனிப்பட்ட கருத்து எதுவும் நாங்க சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம உங்க மாப்பிள்ள சுந்தரமே உங்க மகனுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இப்ப என்னால எதுவும் செய்ய முடியாது. எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? போட்டாச்சு சார். இன்னைக்கு ஈவினிங்குள்ள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. எந்த செக்ஷன்ல போட்டிருக்கீங்க? வக்கீல் சார், என்ன மாட்டி விட பாக்குறீங்களே? நான் சொல்ல முடியுமா? ஏகப்பட்ட செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க. நான் பெயிலபிள் கேஸும் இருக்கு. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண உடனே எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
சார் இப்போ எங்க அண்ணனை பார்க்க முடியுமா? கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் வெளியே போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ள பார்த்துட்டு போயிடுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க சோலை. உங்களுக்கு உதவி பண்ண முடியாத சூழல்ல நான் இருக்கேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வக்கீல் சார், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். வாடா போலாம். வாங்க. போய் பாருங்க. ஏன்பா கடற்கரை, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நல்லது செய்யணும்னு நினைக்கிற வண்டி உன்னை இப்படி கைது பண்ணிட்டு வந்துட்டாங்களப்பா. பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அப்பா வருத்தப்படாதீங்க, எல்லாம் நம்ம கெட்ட நேரம் நினைச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுந்தரம், நன்றி கெட்டவன். அவனை ஏன் நம்ம இடத்துல கொண்டு போய் வச்சீங்க? செல்லமா சொல்லுச்சு, அதனாலதான் வச்சேன். அவன் சொன்னா நீங்க கேட்பீங்களானே? அவன் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்க வேண்டியதானே? அவனால இப்ப எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா? சரிப்பா, நடந்தது நடந்து போச்சு. இப்போ கோவப்பட்டு என்ன செய்ய போற? நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க. சரி, பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சா? கூப்பிட்டு போயிருப்பாங்கண்ணே. கூப்பிட்டுட்டு போயிருப்பாங்களா? அப்ப நீங்க அழைச்சிட்டு போலியா? இல்லப்பா, உன்னை குடிச்சிட்டு வந்தோடனே நானும் சோலையோ வக்கீல போய் பார்த்து கையோட கூட்டிட்டு இங்க உன்னை பார்க்க வந்துட்டோம்ப்பா. முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. இந்த பிரச்சனையால மணியரசுக்கும் அமுதாவுக்கும் நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் நின்று போயிடக்கூடாது. புதுசா வாழ்க்கையை தொடங்குறவங்க மன கஷ்டத்துல இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். இல்லைன்னா அவங்க ஆயுசுக்கும் ஒரு மறக்க முடியாத வடுவா மாறிடும். நீங்க உடனே புறப்படுங்க. ஐயா கடற்கரை, அப்பா தைரியமா இருங்க, எனக்கு ஒன்றும் ஆகலையே, சீக்கிரத்துல வெளியே வந்துடுவேன். சொல்ல அண்ணே, அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன்பா இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்த? உனக்கு தைரியம் சொல்லான்னு வந்த, ஆனா நீ எங்களுக்கு தைரியம் சொல்றியப்பா. கவலைப்படாதையா, உனக்கு ஒண்ணாகாது, ஒண்ணாக விட மாட்டோம். சோல, இப்ப வீட்டுக்கு மூத்தவன் நீதான். நான் இல்லாத குறைய நீதான் தீர்த்து வைக்கணும். பொறுமையா, உணர்ச்சி வசப்படாம எல்லா விஷயத்தையும் செய்யணும். நீ அப்பாவை கூப்பிட்டு போ. அண்ணே, உங்களை இந்த நிலைமையில விட்டு எப்படின்னே போறது? என்னடா புரியாம பேசுற? என்ன எப்படி இங்கேருந்து கூப்பிட்டு போக முடியும்? கேஸ் போட்டாச்சு, பேல் மூவ் பண்ணணும். அது கிடைச்சாதானே என்னால் வெளியே வர முடியும். முதல்ல புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. புறப்படுங்க. அண்ணே, நீங்க தைரியமா இருங்கண்ணே. எப்படி நான் பெயில்ல உங்களை வெளியே எடுத்துருவேன். ஐயா கடற்கரை, என்னடா இது? அப்பா, எல்லாருக்கும் தைரியம் சொல்றவங்க நீங்க, நீங்களே இப்படி அழுதா எப்படிப்பா? தைரியமா இருங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. வாங்கப்பா. டே அப்பா பார்த்துக்க. சரிண்ணே. என்னாச்சு? வக்கீலையா, புள்ள கடற்கரை உள்ள போட்டாங்கய்யா.
பார்க்க முடியல சார். யாரோட கண்ணே குடும்பத்து வேலை பண்ணிச்சோ என் மகனை இப்படி அடைச்சு பாருங்க. அழாதீங்க, ப்ளீஸ் ரிலாக்ஸ். கவலையே படாதீங்க. உங்க பையனை நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன். ஒன்றும் பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. வாங்க, கவலைப்படாதீங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இரு இரு, வா. ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா போலாம். அண்ணே, அண்ணி, பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டாளாம். அவளுக்கு போய் ஆரத்தி எடுத்து உள்ளவான அழைச்சிட்டு வரணுமா? எல்லாம் தெரிஞ்சவங்க நிலைமை தெரியாம பேசுறாங்க. ஆரத்தி வேற எடுக்க சொல்றாங்க. அண்ணி, அக்கா, நான் வேணா போய் ஆரத்தி எடுத்துட்டு வரட்டுமா? ஏன் உன் புருஷன் நல்லா இருக்க வேணாமா? அது இல்லக்கா, முதல்ல கல்யாணம் ஆகி வர பொண்ணுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். நடக்கிறதெல்லாம் முறையோடையா நடக்குது? அந்த வினையக்காரிக்கு தாலி செய்ய தங்கம் எடுத்து கொடுத்த பாவம் என் புருஷன் இன்னைக்கு ஜெயில இருக்காரு. இந்த லட்சணத்துல ஆரத்தி எடுத்து வேற அள்ளி கொட்டிக்கணுமா? வாசல்லே நிக்கிறாங்க அக்கா. நின்னா நிக்கட்டும்டி, பேசாம இரு. அண்ணி, கொஞ்சம் இருக்க. நீங்க வந்து ஆர்த்தி எடுப்பீங்கன்னு பொண்ணு மாப்பிள்ள வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. நீங்க என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இந்த வீட்டு மருமக வந்திருக்கானே. அந்த தர்தரம் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் பாக்கி பாரு. அண்ணே, நடந்தது எல்லாரும் மனசுக்கும் கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன நீ பண்ண முடியும்? அதுக்கு அமுதா தான் என்ன பண்ணுவா? வாங்க நீ வந்து ஆர்த்தி எடுங்க. இது பாரு செல்லம்மா, என் புருஷன் மேல அபாண்டமா பழி சுமத்துனதுக்கு உன் குடும்பம் காரணம். வாசல் நிக்கிறாளே, அவளும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவ. அவளை உள்ளவான்னு கூப்பிட மாட்டேன், அவளுக்கு ஆரத்தியும் எடுக்க மாட்டேன். வள்ளியம்மே, நீங்களாவது வந்து ஆர்த்தி எடுங்க. ஏன் புருஷன் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, இந்த வீட்டுல நானும் ஒருத்தி தானே. நானே ஆரத்தி எடுத்துக்கிறேன். வெளியில கொட்டிடுமா. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.